அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு சர்வே முடிவுகள் தான் வந்திருக்கு. 4 இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கு. அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம். இதுல 2 தொகுதிகள் ரிசர்வ்டு தொகுதிகள், ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், தனி தொகுதிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. ஸோ இங்க வர்ற இந்த 2 தொகுதிகள் என்னென்னு பார்க்கும்போது, ஒன்று மதுராந்தகம், இன்னொன்று தாராபுரம். மதுராந்தகத்துல போன முறையும் அதிமுக தான் வெற்றி பெற்றது, இந்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு, தாவேக்கா 2ஆம் இடம். தாராபுரத்துல போன முறை திமுக வெற்றி பெற்றது, அமைச்சர் கயல்விழி அங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்தாங்க. அதே மாதிரி இந்த முறை நீங்க பார்க்கும்போது அதிமுகவினுடைய சத்யபாமா வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படியே நீங்க போன முறை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓட் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா இந்த முறை ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் தான், ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஒரு 20,000 கிட்ட டிஃபரன்ஸ் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சத்யபாமா. 2வது இடத்துல திமுக, 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. கௌரி சித்ரா வந்திருக்காங்க 3வது இடத்துக்கு. பட் அந்த டிஃபரன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 3வதுன்னா அப்படியே பெரிய டிஃபரன்ஸ்ல கீழே போல, அது மும்முனை போட்டியில அப்படியே 20-20 ஸ்பிளிட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் இந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய கள நிலவரம் போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கு. சரி, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்வே மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மெம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கருத்து கணிப்பானது எடுத்தோம். இப்போ வரைக்கும் ஒரு 100 சாம்பிள்ஸ் அந்த மாதிரிதான் ஒரு தொகுதிக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது எப்படின்னா, அந்த இவிஎம் கவுண்டிங் நடக்கும்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு 1000 வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரிச்சு, அந்த மாதிரிதான் இது. இன்னும் முடியல, இப்போதான் ஒரு 100 ஓட்டு எடுத்திருக்கோம் ஒரு தொகுதியிலையும். பார்க்கும்போது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு முடிவுகள் தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான இழுபறி நிலவுது. தாவேகாவுக்கும் திமுக வேட்பாளருக்கும் அங்க கடும் போட்டியானது வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க தாராபுரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெறுது. பெருந்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகா வெற்றி பெறுது. அம்பாசமுத்திரத்துல கடும் போட்டி, ஆனா தாவேகாவுக்கு எட்ஜ் இருக்கு. திருச்சி கிழக்குல தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கு, அங்க நல்லாவே லீடு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தாராபுரத்தை நம்ம எப்படி கம்பேர் பண்ணமோ அதே மாதிரிதான் மதுராந்தகமும். ஆனா தாராபுரத்துல ஏன் ஓட்டு கன்சாலிடேட் ஆகுதுன்னா, அங்க திமுக ஏற்கனவே அமைப்பு பலத்தோட இருக்கு, 2வது இடம் வந்திருக்காங்க. இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிசைன் பண்ண வேட்பாளருக்கு எதிரான அந்த மனநிலையை கேப்சர் பண்ற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம டேட்டாவை மேனிப்புலேட்லாம் பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அது அப்படியே தான் நம்ம சொல்றோம். ஸோ பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறுவதற்கான காரணம், பர்சனலாவே அங்க இருக்கிற அந்த வேட்பாளருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தாவேகாவோட ஓட்டு அவர் கூட சேரும்போது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, ஒரு தொகுதியா நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ட்விட்டர்ல இது போட்ட உடனே நீ எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால சொல்றேன். முதல்ல மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் அது ரிசர்வ்டு தொகுதியா இருந்தாலும் பல்வேறு காலகட்டத்துல அங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு 15 ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதிக்கம் செலுத்துது. அதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கிற வேட்பாளர் மரகதம் அவர்கள். அவங்க ரொம்பவே அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு இந்த முறை. வன்னியர் வாக்குகளை பெரிய அளவுக்கு புல் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆர்கனைசர், கிரவுண்ட் ஒர்க்கர், அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கலாம். மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாடே நடந்துச்சு, அதுக்கெல்லாம் முன்னின்று அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தவங்க. அதனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனலான அவங்களுடைய ஆதரவு வளையத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு கம்மியான மார்ஜின்ல அந்த அம்மையார் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வன்னியர் வாக்குகள் தான். இப்போ அவங்க ரிசைன் பண்ணிருக்கிறது தொகுதிக்குள்ள ஒரு நல்ல பேரையும் ஏற்படுத்தியிருக்கு, அதே மாதிரி கெட்ட பேரையும் ஏற்படுத்தியிருக்கு. நல்ல பேர் என்னன்னா, தாவேகாவுக்கு மெஜாரிட்டி ஷார்ட் ஆயிடுச்சு, இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா மெஜாரிட்டிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் அதிமுக 3வது போயிடுச்சு, அதனால இனிமே அந்த கட்சியில இருந்து இவங்களுக்கு ஃபியூச்சர் எதுவும் இல்லை, அதனால இன்னொரு கட்சிக்கு மாறுறதுல தப்பு இல்லை அப்படின்றது. நெகட்டிவ் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தன்னை நம்பி வாக்களித்த வாக்காளர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா இந்த கட்சியில பயணிச்சுட்டு ஒரே நாள்ல ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக உங்களுக்கு எம்பிஆருக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கு, காஞ்சிபுரம் எம்பியெல்லாம் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்துட்டு திடீர்னு இவங்க ஜம்ப் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிக்குள்ள அதிருப்தியும் இருக்கு. நம்ம எதையுமே கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடாது, நான் அப்படி பேசுற ஆள் கிடையாது, இருக்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்கு. கடும் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது மதுராந்தகத்துல தமிழக வெற்றி கழகம் 49 வாக்குகளையும்,
திமுக 43 வாக்குகளையும் பெறுது. அதனால அந்த 100 சாம்பிளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றேன். ஸோ இது இழுபறியா தான் இருக்கு. இன்னும் சாம்பிள்ஸ் 200, 300, 400 போகும்போது தான் நம்மளுக்கு கள நிலவரம் இன்னும் நல்லா தெரியும். தற்பொழுதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்க ஃபைட்ல இல்லை. ஆனா திமுக வந்து 2வது இடத்துல கம்ஃபர்டபுளா ஏறி வருது. ஸோ இது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். 2வது தொகுதியா நம்ம பார்ப்பது தாராபுரம். தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அமைப்பு பலம் அங்க அதிகம், அதிமுகவுக்கும் இருக்கு. பட் அதிமுகவினுடைய இந்த குரூப் செக்ஷன் இப்போ உடஞ்சிருக்கு. இப்போ சத்யபாமா குரூப் அப்படின்ட்டு ஒரு குரூப் பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவான அந்த கட்சி சார்ந்த ஆட்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ இது அதிமுகவுடைய வாக்குகளை பிளவுபடுத்துது. இப்போ தாவேகா கேண்டிடேட்டா சத்யபாமா நின்றாலும் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட். ஏன்னா சத்யபாமா அவர்கள் எடுத்த ஓட்டு அப்படியே அவங்க பின்னாடி வந்துடும் சொல்ல முடியாது. அது இபிஎஸ் தலைமைக்கு விழுந்த ஓட்டு. அதை நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது வந்து அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். இப்போ தாவேகாவுக்கு விழுந்த ஓட்டு கௌரி சித்ரா அவர்களுக்கான ஓட்டு கிடையாது. அது வந்து விஜய் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு. கௌரி சித்ரா இப்போ வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போறாங்கன்னா அவங்க வாங்கின அந்த 20% எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கான ஓட்டு கிடையாது, கட்சிக்கான ஓட்டு. அதே மாதிரிதான் சத்யபாமா அவர்களுக்கும். அதனால சத்யபாமா வந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 10,000 ஓட்டை கொண்டு வர முடியுமான்றதே டவுட் தான். ஸோ தாவேகா சுய பலத்துல நின்றுதான் அங்க வெற்றி பெற்றாகணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்முருகன் அவர்களையே தோக்கடிச்சது 2021. அதுக்கு முன்னாடி பலமுறை வெற்றி பெற்றிருக்காங்க. கொங்கு வேளாளர்களினுடைய போலரைசேஷனை மீறி 2021 ஜெயிச்சதெல்லாம் பெரிய சாதனை. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல கிளம்புறாங்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து தாவேகா பண்ணிடுச்சு அப்படின்ற பொய் பிரச்சாரம், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ எதையுமே நம்ம எடுத்தங்கத்தோன்னு சொல்ல முடியாது. பட் இப்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாராபுரம் தொகுதி வாய்ப்பளிப்பதாக தான் நான் பார்க்குறேன். திமுக 61 வாக்குகளை பெறுது, தாவேகா 38.7 அந்த பர்சன்டேஜா சொல்றேன். அதை நீங்க பிரிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா தெரியும். 100 வாக்குகளுக்குள்ள இது வருது. ரொம்ப பெரிய லீடு தான். பட் என்னன்னா இது இப்போதான் 100 சாம்பிள் தான் எடுத்திருக்கோம். கிராமப்புறத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அர்பன்ல வர வர தாவேகா மேல வந்துடும். ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற தொகுதியா தான் நான் இந்த தாராபுரத்தை பார்க்கிறேன். அடுத்தது பெருந்துறை. பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதிக்கம் செலுத்தின தொகுதி. இங்க வெற்றி பெற்றவர் ஜெயக்குமார். அவர் இப்போ தாவேகால ஜாயின் பண்ணிட்டு இப்போ பை எலெக்ஷன்ல நிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா அவரு பர்சனலா வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் ஆன பர்சன், கிரவுண்ட் ஒர்க்கரு, அதுக்கப்புறம் கட்சியில பல்வேறு பதவிகள்ல இருந்தவர். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆதரவு வளையம் தொகுதிக்குள்ள இருக்கு. அவரால் மினிமம் ஒரு 30,000 ஓட்டாவது கேரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அது தாவேகா ஓட்டோட சேரும்போது நிச்சயமா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்த தொகுதியா நம்ம பார்ப்பது அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா இப்ப தாவேகால தான் இருக்காரு. அதே மாதிரி 2வது இடத்துல வந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளரும் இப்ப தாவேகால தான் இருக்காரு. 3வது இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் இப்ப தாவேகால தான் இருக்காரு. ஸோ 3 பேர் இருக்காங்களே, அப்ப அது வந்து பெரிய லீட்ல தாவேகா ஜெயிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ்க்கு வாக்களிச்ச அந்த வாக்காளர்கள் வந்து தாவேகாவை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இசக்கி சுப்பையாவை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. காங்கிரசினுடைய வாக்காளர்கள் வந்து தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆவாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஓட்டா யோசிச்சு பாருங்க. அதுல திமுக ஓட்டும் இருக்கு. அந்த ஓட்டு தாவேகாவை நோக்கி வருமா? கண்டிப்பா வராது. இசக்கி சுப்பையாவை எதிர்த்து வாக்களிச்ச நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். இது வந்து சயின்ஸ்ல நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ் பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும். ஸ்விங் அனாலிசிஸ்ல நாங்க சொல்லுவோம் ஏஎன்பியோட ஓட்டு வந்து எப்பவுமே டிரான்ஸ்பர் ஆகணும்னு அவசியம் கிடையாதுன்னு. அதுதான் இங்க நடக்க போகுது. இசக்கி சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் கரிஷ்மா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள அவருக்கான ஆதரவு வளையம் இருக்கு, கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் காங்கிரஸ் ஓட்டும் தாவேகாவுக்கு விழுந்த ஓட்டும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ரிசல்ட் எல்லாம் நீங்களே பாப்பீங்க. என்னன்னா இப்ப தாவேகாவுக்கு விழுந்த ஓட்டுல நியூட்ரல் ஓட்டர்ஸும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட வாக்குகள் முக்காவாசி வந்து திமுகவோட வாக்குகளை தான் இருக்கும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஓட்டர்ஸ் பெரும்பாலும் வந்துட்டாங்க தேர்தலில். ஸோ அடுத்த தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்ஃபுல்லி தாவேகா 100% வெற்றி பெறும். முதலமைச்சர் வேட்பாளரை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. இங்க ஸ்டாலின் அவர்கள் என்னாலே தோல்வியை தான் தழுவுவாரு. எடுத்த 100 சாம்பிள்ல தாவேகா 76 வாக்குகளை பெற்றிருக்கு, மிகப்பெரிய லீடு. அதனால இந்த தொகுதியில யார் ஜெயிச்சாலும் தாவேகா சார்பா வெற்றி பெற்றுடுவாங்க அப்படின்றது
உறுதியான விஷயம். ஓகே, இந்த 4 இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா 2 முதல் 3 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது முதல் சுற்றுல வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கு, 4 சுற்று போவோம். அதுல எப்படி தாவேகா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலோட பேட்டர்னே மாறிடுச்சு இல்லையா? அப்போ இடைத்தேர்தல்கள்ல மக்கள் காசை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கோ இல்ல ரூலிங் ஃப்ரண்ட்டுக்கு தான் வாக்களிக்கணும், அப்பதான் நம்மளுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் ஓட்டு போற அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. களத்துல நீங்க இறங்கி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த முறை நிறைய ட்விஸ்ட் வந்து இடைத்தேர்தல்கள்லயும் காத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி சக்கர வியூகத்தை யூஸ் பண்ணி தான் அனைத்து பகுதிகள்லையும் போட்டியிடும். ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் டேக்கன் ஃபார் கிராண்டடா எந்த விஷயங்களையும் அவங்க எடுத்துக்க கூடாது. இது என்னுடைய ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட். ஏன்னா களம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ்நாடு வாக்காளர்கள் காசை மீறி ஜாதி மதம் இனம் மொழி இது எல்லாத்தையும் மீறி வாக்களிக்க தயாராயிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி தாவேகாவுக்கே வந்தது. அதனால இடைத்தேர்தல்கள்ல தாவேகா சுலபமா வெற்றி பெற்றுடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஒரு விதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து இந்த 2 கட்சிகளும் கிரியேட் பண்றாங்க. இன்னொன்னு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்னா அது ரொம்ப சிக்கலாயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நானும் விருப்பப்படுறேன். எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் அவருடைய ஃபேஸுக்காக வந்த ஓட்டு தான் இது எல்லாமே. அவர் வந்து களத்துக்குள்ள நின்றுட்டாருன்னா ஈஸியா தாவேகா வெற்றி பெற்றுட்டோம். அவர் இல்லாம வெற்றி பெறுறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான விஷயம். ஸோ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த 4 தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 4 தொகுதியினுடைய பெயரை உச்சரிச்சு அந்த வேட்பாளர்களை ஆதரிச்சு ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டுட்டாலே அந்த தொகுதிகள் எல்லாம் தாவேகா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கள சூழ்நிலை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரேடியா வெற்றியே பெற முடியாது, ஒரு சீட் தான், ஒரு 2 சீட் தான் வரும்னு நான் சொல்ல வரல. வெற்றி பெற முடியும், ஸ்வீப்பே பண்ண முடியும். ஆனா அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசணும். முதலமைச்சர் அவர்கள் பேசினாதான் இந்த கன்சால்டேஷனை கொண்டு வர முடியும். அதர்வைஸ் நம்ம எதுவும் பெருசா இதுல பண்ண முடியாது. ஸோ இடைத்தேர்தல்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இந்த முறை அது மாறுமோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட்ல பல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ எப்படி வேணா போகலாம். இப்போதைக்கு இது முதல் சுற்று, இயர்லி ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ரவுண்டெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொறுத்து வந்து தான் பார்க்கணும் எப்படி இதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய ஜேர்னலிஸ்ட், அரசியல் ஆய்வாளர்கள் இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்னுமே மறக்க முடியல. தாவேகா வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வெற்றி பெறும் அப்படின்றத நம்ம கருத்து கணிப்புல ப்ரூவ் பண்ணோம். அது வந்து நடந்துருச்சு. ஆனா இப்போ இந்த இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வரும் தான் நினைக்கிறேன். சில விஷயங்களை என்னால இங்க ஓப்பனா பேச முடியல. சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்கு கிரவுண்ட்ல. அது எல்லாமே எப்படி கன்சால்டேட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. உள்ளபடியே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்து ஏத்துக்கிறாங்களா அப்படின்றத இந்த இடைத்தேர்தல்கள் முடிவு தான் நம்மளுக்கு சொல்லும். பை எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு அளவுகோல் மட்டும் கிடையாது. அது வந்து அரசாங்கத்தின் மீது மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் வெளிப்படுத்தும். ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடந்தா, மறுபடியும் சொல்றேன், விவிபேடை எண்ணணும், தேர்தல் முடிவுகள் வந்து சரியானதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி தேர்தல் வந்து ரொம்பவே நியாயமான முறையில நடக்கணும், எந்த விதமான ஃபால்ட்டும் அதில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. தாவேகாவோட பூத் ஏஜென்ட்ஸுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பிறகு ஏதாவது தொகுதியில நீங்க க்ளோஸ் மார்ஜின்ல தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா விவிபேடை என்ன சொல்லி அங்க இருக்கிற கவுண்டிங் ஆஃபீஸருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது பண்ணணும். அப்படி பண்ணாதான் உண்மையான முடிவுகள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இடைத்தேர்தல்கள் முடிவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. இப்போதைக்கு நிலைமை ரொம்ப மோசமாலாம் இல்லை. தாவேகா கம்ஃபர்டபுளா 2 to 3 தொகுதிகளில் வெற்றி பெறும். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா 4 தொகுதிகளிலுமே வெற்றி பெறும். ஆனா இடைத்தேர்தல்களுக்கு பொதுவாக முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் பண்ணது கிடையாது அவ்வளவா. இவரும் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொகுதி மக்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸா நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஆதரவா ஒரு வார்த்தையாவது பேசணும். அப்படி பேசினாருன்னா களம் டோட்டலா மாறிடும். ஓகே, இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.